இப்போ வந்து என்ன பண்ணலான்னா, நம்மளோட ஹார்ட் வந்து இப்போ வந்து பிரபஞ்ச ஒளி வந்து என்ன பண்ணுதுன்னா, நம்ம ஹார்ட் வந்து ஹார்ட் சக்கரை ஆக்டிவேட் ஆக போகுது. ஸோ நம்ம ஹார்ட்லேருந்து ஒரு ஒளி வரப்போகுது. ஸோ வந்து அந்த கடவுளோட ஒளி தான் நம்ம ஹார்ட்டில் பட்டுட்ருக்கு. அந்த ஒளி தான் நம்ம ஹார்ட்டுக்கு இப்போ கிளென்ஸ் பண்ணியிருக்கு. நம்ம ஹார்ட் இப்போ அழகாக மாறிட்டுருக்கு. இப்போ ஏதாச்சும் ஒரு நல்ல நினைவை வந்து நல்ல நினைவாக இருக்கலாம், உங்களோட ஆசையாக இருக்கலாம், உங்களுக்கு எது சந்தோஷம் கொடுக்குமோ, எதை பார்த்தா நீங்கள் சந்தோஷப்படுவீங்களோ, எது உங்களுக்கு பிடிக்குமோ அதை நினச்சிக்கோங்க. நினச்சிட்டு அதை நினச்சோடனே சந்தோஷமாக வரும். ஒரு சந்தோஷமான விஷயம், பிடிச்ச விஷயம், அதை பார்த்து ஒரு மனசில் ஒரு சிரிப்பு, அழகான ஒரு சிரிப்பு ஒரு வாயில் வரணும். அழகான ஒரு சிரிப்பு. அந்த சிரிப்பு வந்தோடனே நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்மளோட ஹார்ட்டை பார்த்து நம்ம சிரிக்க போகிறோம். செல்லமாக பேசுகிறோம். அழகான ஹார்ட்டே, அழகான அன்பெல்லாம் கொடுக்குறே, நல்ல சந்தோஷமாக இருக்கணும், அழகாக இருக்க, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், ஐ லைக் யூ. அந்த மாதிரி அழகான வார்த்தைகள் வந்து நம்ம நெஞ்சுக்கிட்ட சொல்கிறோம். அந்த அழகான வார்த்தைகள் வந்து என்ன பண்ணுதுன்னா, நம்ம ஹார்ட்டை ஆக்டிவேட் பண்ணுது. உன்னோட அன்புக்கு நன்றி, நீ எல்லா இடத்துலையும் எனக்கு உன்னை ரொம்ப ரொம்ப பிடிக்கும், ஐ லவ் யூ ஸோ மச். எனக்கு அதான் நான் எல்லா வாழ்க்கையில் ரொம்ப ஆரோக்கியமாக எனக்கு எல்லாமே கொடுத்த பிரபஞ்சத்துக்கும் கடவுளுக்கும் நன்றி. இதை பண்ண வைக்கிற பெரிய பெரிய மகான்கள், அப்புறம் பெரிய பெரிய புத்தர்கள், அப்புறம் நிறைய கடவுளாக இருக்கட்டும், எல்லா விதமான ஏஞ்சல்ஸ், பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய உயர்ந்த எல்லா நல்ல எண்ணங்கள் கொண்ட ஆத்மாக்கள். ஸோ அவங்களோட பிளெஸ்ஸிங்ஸ், யூனிவர்ஸோட கம்ப்ளீட் பிளெஸ்ஸிங்ஸ் நமக்கு இருக்குது. அவங்களோட கைடன்ஸ் நம்ம கூட எப்போவுமே இருக்குது. ஸோ இந்த ஹார்ட் என்ன பண்ணுது, இப்போ ஆக்டிவேட் ஆகிருக்கு. இந்த ஹார்ட்லேருந்து என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம கண்ணு முன்னாடி ஒரு ஹார்ட் இருக்குது, ஒரு எர்த் வந்து இருக்குது. ஒரு எர்த்துக்கே என்ன பண்ணுறோன்னா, இந்த அன்பு வந்து நம்மளோட அன்பு செலுத்தி இருக்கோம்ல, அந்த ரெட்டிஷ் லைட் வந்து இப்போ ரிலீஸ் ஆக போகுது. எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், உன்னை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த பிடிக்கும்னு சொல்லும்போதே நம்ம ஹார்ட் ரொம்ப சந்தோஷமாகுது, நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். ஸோ அந்த ஹார்ட்லேருந்து இப்போ என்ன பண்ணுதுன்னா, ஒரு லைட் வரப்போகுது. ஒரு லைட் வந்து ரெட்டிஷ் லைட் வந்து என்ன பண்ணுதுன்னா, இந்த உலகத்துக்கே ஒரு ஒளியாக, இந்த உலகத்துக்கே அந்த அன்பான லைட் வரப்போகுது. அந்த லைட் வந்து அந்த லைட் போயிட்டுருக்கு. இந்த ரெட்டிஷ் லைட் கவர் ஆகிட்டுருக்கு. இப்போ மேலே ஸ்கல்லு மேலே ஒரு லைட் வந்து எரிஞ்சிட்ருக்கு. ஸ்கல் மேலே தான் க்ரௌன் சக்கரான்னு சொல்லக்கூடிய ஒரு சக்கரா இருக்குது. அந்த சக்கரா கூட அழகான அந்த அன்பு, கடவுளோட அன்பு நம்ம கிடச்சிட்ருக்கு. கடவுளே, உங்கள் அன்பு எங்களுக்கு எப்போவுமே இருக்குது, அந்த அன்புக்கு நன்றி, உங்களை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், நீங்கள் தான் எனக்கு எல்லாமே, உங்களோட லவ் என்னை எப்போவுமே காப்பாற்றிட்டுருக்கு. இப்படி சொல்லும் போதெல்லாம், கடவுள்கிட்ட பேசும்போதெல்லாம் மேலே வந்து ஒரு குறுகுறுன்னு ஃபீல் ஆகும். ஸோ அந்த சக்கரை ஆக்டிவேட் ஆகிருக்கும். அப்படின்னு அந்த சக்கராலேருந்து என்ன பண்ணுறோன்னா, இப்போ அந்த ஒரு கோல்டன் லைட் வந்து என்ன பண்ணுதுன்னா, எர்த்து மேலே படுது. அந்த நம்ம இந்த பூமி மேலே படுது. அந்த பூமியே இப்போ என்ன பண்ணுதுன்னா, நம்மளோட ஹார்ட் சக்கராலேருந்து இப்போ கையை என்ன பண்ணுங்கள், உங்கள் ஹார்ட்டில் வச்சுக்கோங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும், தேங்க்யூ, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்கள் லெஃப்ட் ஹேண்டை வச்சுட்டு இந்த கையை வந்து எடுத்து ஒரு ஆசீர்வாதம் பண்ணுற ப்ரொசீஷனில் எல்லோரும் நல்லா இருக்கட்டும்ன்ற எண்ணத்தில் அந்த கைகள் மூலமாக தான் இந்த ஹார்ட் சக்கராவோட லைட்டு வந்து அங்கே போயிட்டுருக்கு. மேலே அந்த கோல்டன் லைட்டும் வந்துட்டுருக்கு. அது 2 லைட்டும் இந்த அறுத்து மேலே பட்டு அன்போட வடிவமாக இருக்குது. அந்த கம்ப்ளீட் லைட்டும் இப்போ அறுத்த வந்து ரொம்ப ஒரு கம்ப்ளீட் பீஸ்ஃபுல். நம்ம அறுத்தில் இருக்கிறவங்க எல்லோரும் ஹோப்போடையும் சந்தோஷத்தோடையும் வாழணும். எல்லாருக்கும் நல்லது கிடைக்கட்டும். எங்கெல்லாம் அமைதி இன்மையாக இருக்கோ அங்கெல்லாம் அமைதி நிலவட்டும். எங்கெல்லாம் மனசு ஒருத்தங்களுக்கு என்ன சொல்கிறது, நம்பிக்கை இன்மையாக இருக்கோ அவங்க எல்லாத்துக்குமே நம்பிக்கை ஏற்படட்டும். எங்கெல்லாம் ஒருத்தங்களோட மனமும் உடம்பும் துவண்டு இருக்கோ அது எழுந்து நல்ல குணமாகி நல்ல நிலைமைக்கு வரட்டும். நல்லா தான் நடந்துகிட்ருக்கு. எங்கெல்லாம் சந்தேகம் இதெல்லாம் வருதோ அங்கே அதெல்லாம் போகி நம்பிக்கை பிறக்கட்டும். நம்பிக்கை தான் எல்லாமே. எல்லாருக்கு மேலேயும் அன்பு, அளவு கடந்த, இன்னொன்று சொல்லுவோம் அன்கண்டிஷ்னல் லவ் சொல்லுவோம்ல, எதுவும் எதிர்பாராத அன்புன்னு சொல்லுவோம். அந்த அன்பு படரட்டும். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளுக்கும் அந்த அன்பு போகட்டும். எல்லா ஜீவராசிகள், மரம், செடி, பிராணிகள், சின்னதோ பெருசோ, மனிதர்கள் எல்லாத்துக்குமே, மாடு, கோழி, பறவைகள், எல்லா கால்நடைகள் எல்லாத்துக்குமே, இன்னும் காட்டில் இருக்கிற விலங்குகள் எல்லாத்துக்குமே போட்டோம். அந்த எனர்ஜி போட்டோம். கம்ப்ளீட்டாக கிளென்ஸ் ஆகிட்டுருக்கு நம்ம எர்த் வந்து.
இப்போ என்ன பண்ணுறோன்னா இந்த எனர்ஜி வந்து நேராக இதுக்கு வருது, நம்ம நாட்டுக்கு வருது. நாட்டுக்கும் இந்த எனர்ஜி கம்ப்ளீட்டாக போயிட்டுருக்கு. எல்லாருக்கும் அமைதி, சந்தோஷம். எங்கெல்லாம் நம்பிக்கை இல்லாமல் அவங்களுக்கு வாழ்க்கையில் வந்து முடியாத நினைக்கிறவங்க எல்லாருக்கும் முடியுது. எல்லாருக்கும் நல்ல எண்ணங்கள் வருது. எல்லாம் ஹெல்த்தியாக இருக்காங்க. எல்லாருக்கும் நல்ல சாப்பாடு, நல்ல விளைச்சல், நல்ல அழகான ஒரு என்ன சொல்கிறது, நல்ல இயற்கையை வந்து ரசிக்கக்கூடிய ஒரு இது வருது. ஓகே, எல்லாத்துக்குமே போயிட்டுருக்கு, அந்த அன்பு போயிட்டுருக்கு. அந்த ஏர்த்லோட அன்பு வந்து இந்த இப்போ ஃபுல்லாக வந்துட்டுருக்கு. நம்மளோட நாடு ரொம்ப சுபிக்ஷமாக இருக்கு. எல்லாத்துக்கும் இயற்கையை காப்பாற்றணுன்ற எண்ணம் வருது. யாருமே சோறு இல்லாமல் ஒரு டைம் வாடாமல் இருக்காங்க. எல்லாத்துக்கும் சாப்பாடு வந்து அந்த கடவுளோட அனுகிரகத்தில் வந்து கிடச்சிட்ருக்கு. பிரபஞ்சத்தோட அனுகிரகத்தில் எல்லாத்துக்குமே அந்த சாப்பாடு, நல்ல எண்ணங்கள், நேர்மறையான சக்திகள், நேர்மறையான எண்ணங்கள், எல்லாருக்கும் நல்லது நடக்கணும். அதை நடக்க வைக்கிற கடவுளுக்கு நன்றி. உங்கள் அன்புக்கு நன்றி கடவுளே. உங்களோட அன்பு, பிரபஞ்சத்தோட அன்புக்கு நன்றி. பிரபஞ்சமே அன்புக்கு நன்றி. நீங்கள் எல்லாமே அழகாக நடத்தி கொடுத்துட்ருக்கீங்க. ரொம்ப நன்றி. எல்லா சித்தர்கள், மகான்கள், யோகிகள் ஜீவசமாதியிலேருந்து அந்த மூச்சு மூலமாக நம்ம எல்லாத்துக்கும் அன்பு வந்து கொடுத்துட்ருக்காங்க. அவங்க இதில் எல்லாமே ஒரு புத்திசம், ஜெயினர்கள், ஜெயின் மகாவீரரோட எனர்ஜி, அப்புறம் வந்து நம்மளோட மகாபெரிவா, ரமணர், எல்லா சித்தர்கள், 18 சித்தர்களோட எனர்ஜி, ஆதிசங்கர் எல்லாரோட எனர்ஜியும் வந்துட்டுருக்கு. யோகிராம் சுரத்குமார், சாக்கடை சித்தர், கணக்கம்பட்டி ஐயா எல்லாரோட எனர்ஜியும் நமக்குள்ளே வந்துட்டுருக்கு. அப்புறம் அல்லா, ஜீசஸ் எல்லாரோட பிளெஸ்ஸிங்ஸும் நமக்கு கிடச்சிட்ருக்கு. இன்னும் நிறைய மகான்கள் இருக்காங்க, கோடான கோடி மகான்கள். அவங்க எல்லாத்தோட எனர்ஜி மேலேருந்து நம்ம நாட்டை பிளெஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இன்னும் சூப்பராக இருக்குது நாடு. ஒரு ஆன்மீக பூமி அமைதி வந்து பரிபூர்ணமாக வருது. இப்போ தமிழ்நாட்டுக்கும் கிடச்சிட்ருக்கு. தமிழ்நாடும் ஒரு கடவுளோட அன்பாலையும் எல்லாத்துக்கும் நல்லது நடந்துகிட்ருக்கு. கடவுளுக்கு நன்றி, பிரபஞ்சத்திற்கு நன்றி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்காங்க. தேங்க்யூ காட், தேங்க்யூ காட். எல்லாம் தமிழ்நாட்டில் எல்லாமே சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம வீட்டுக்கு வந்துடலாம். ஓகேவா? ஏரியா சுற்றி ஸ்ட்ரீட்டுக்கு வந்து அந்த டிவைன் பாசிட்டிவ் எனர்ஜி ஆஃப் காட் அண்ட் டிவைன் ஹார்ட் சக்ராலேருந்து அவங்க அன்பு போய்ட்டுருக்கு. ஏன்னா கடவுளோட எனர்ஜி தான் நல்லா படருது சுற்றி. எல்லாருக்கும் எங்கேயாச்சும் ஏதாச்சும் இருந்தாலும் அவங்க மனம் சரியாகுது, அவங்க உடல் சரியாகுது, நம்பிக்கை வந்து பிறந்துட்டுருக்கு. இதுக்கு கடவுளுக்கு நன்றி, பிரபஞ்சத்திற்கு நன்றி. கடவுளுக்கு நன்றி, பிரபஞ்சத்திற்கு நன்றி. எல்லா ஜீவசமாதியில் இருக்க மகா சித்தர்கள், யோகிகள் எல்லாத்துக்குமே நன்றி. அவங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் நமக்கு கிடைக்கிது. அண்ட் அதுக்கப்புறம் வந்து இந்த எனர்ஜி வந்து இந்த எனர்ஜி வந்து போயிட்டுருக்கு. இப்போ நேராக நமக்கு வந்துடலாம். நம்ம ரிலேட்டிவ்ஸ்லாம் ஒரு ரூமில் நிற்க வச்சு, நம்ம க்ளோஸ்ட் ஒன்ஸ் ஃபஸ்ட்டு நம்ம ப்ளெஸ் பண்ணிடலாம். நம்ம அம்மா, அப்பா, யாராக இருக்கட்டும், நம்மளை வளர்த்து ஆளாக்கினவங்க, அவங்களுக்கெல்லாம் அந்த எனர்ஜி வந்து போயிட்டுருக்கு. அந்த பாசிட்டிவ் எனர்ஜி லைட் வந்து போயிட்டுருக்கு. என்டையர் கிளென்ஸ் ஆகிட்டுருக்கு. எல்லாத்துக்குமே அந்த எனர்ஜி போயிட்டுருக்கு. நம்ம யாராக வேணா இருக்கலாம், ரொம்ப க்ளோஸ் ஒன்ஸு எல்லாருமே இருப்பாங்க, அவங்களுக்கும் அந்த எனர்ஜி போயிட்டுருக்கு. ஹஸ்பண்ட் யார் வேணா இருக்கலாம், நம்ம க்ளோஸ் ஒன்ஸ், சில்ட்ரன் எல்லாத்துக்குமே, அப்பா எல்லாத்துக்குமே அந்த எனர்ஜி போயிட்டுருக்கு. மாமனார், மாமியார் எல்லாத்துக்குமே எனர்ஜி கொடுங்க. ஓகேவா? எல்லாருமே நல்லா இருக்கட்டும். பிரதர், சிஸ்டர்ஸ் எல்லாத்துக்குமே ஃபுல்லாக போயிட்டுருக்கு. இப்போ வந்து அவங்களுக்குள்ள பாசிட்டிவ் எனர்ஜி, அவங்க பிரெயின் எல்லாமே கிளென்ஸ் ஆகி கடவுள் போய் எடுத்துகிட்ருக்காரு. அவரோட எனர்ஜினால் கம்ப்ளீட்டாக எல்லாருமே பிளெஸ் ஆகிட்ருக்காங்க. இப்போ நம்ம ரிலேட்டிவ்ஸுக்கும் அவங்க எல்லோரும் ரூமில் இருக்காங்க, எல்லாத்துக்குமே இந்த பிளெஸிங்ஸ் வந்து கிடச்சிட்ருக்கு. ஓகேவா? எவ்ரி ஒன் இஸ் கெட்டிங் தட் பிளெஸிங்ஸ். All of them are receiving the divine blessings. All of them are receiving the divine blessings. They are feeling the bliss. அவங்களுக்கு அந்த பிளெஸ்ஸை வந்து உணர முடியுது. அந்த பேராற்றலோட ஆனந்தம், பேரானந்த நிலைன்னு சொல்லுவாங்கள்ல, எண்ணமற்ற நிலை, அன்பு மட்டும் கொடுக்குற நிலை, அது எல்லாத்துக்குமே போயிட்டுருக்கு. இன்க்ளூடிங் யார் வேணாம், எல்லோரும் இருக்காங்க. எல்லாத்துக்கும் அந்த எனர்ஜி வந்து வந்துட்டுருக்கு. சித்தர்களோட மகாசக்தி அது. அந்த மகாசக்தி, அவங்க அதை உணர்ந்த சக்தி எல்லாத்துக்குமே வந்துட்டுருக்கு. பிரபஞ்சம், கடவுளே அந்த சக்தி ரூபம் தான். அவரோட எனர்ஜி வந்து இந்த உலகத்துக்கே வந்துட்டுருக்கு, ஒரு ஒளியாக இருக்குது. நன்றி கடவுளே, நன்றி. இப்போ வந்து நம்ம ரூமுக்கு வந்துடலாம். இப்போ என்ன பண்ணுறோன்னா, நம்ம ரூட்டிங் பண்ண போகிறோம். நம்ம அர்த்த நரிஷ் பண்ண போகிறோம். நம்ம கைகளை வந்து நார்மலாக வச்சுட்டு, நம்ம பேசிக் சக்கராலேருந்து பின்னாடி இருக்கிற சக்கரம், முதுகு தண்டுக்கு எண்ட் ஆகிற இடத்துல அந்த சக்கரம் இருக்குது. அது வந்து பல சித்தர்கள் அந்த இடத்த சக்கரத்துக்கு மூலமாக ஆண்மலையில் அடைஞ்சிருக்காங்க. ஸோ அந்த சக்கரம் வழியாக என்ன ஆகுதுன்னா,
நம்ம ரூட்டிங்னு ஒரு இது பண்ணுறோம். கீழே என்ன பண்ணுறோன்னா 2-3 அடிக்கு வந்து ஒரு கோல்டன் ஒயிட் லைட், அது கடவுளோட ஒளி வந்து அர்த்துக்கு நேராக பூமிக்கு உள்ளே போகுது. ஒரு 2 அடிக்கு போயிட்டு அது போயிட்டே போயிட்டு எர்த்தை ஃபுல்லாக ரெஜுமினேட் பண்ணி இப்போ கிளென்ஸ் பண்ணுது. எர்த்தில் இருக்கிற வாட்டர் பாடிஸ், மண்ணோட குவாலிட்டி, அப்புறம் வந்து இது எல்லாமே மாறுது. நல்ல நல்ல ஒரு செடி மரமெல்லாம் சந்தோஷமாக வாழறதுக்கு எர்த்து சந்தோஷமாக இருக்கணும். நம்ம கங்கை, யமுனை, தாமிரபரணி, காவேரி, நொய்யல் எல்லாருமே வந்து அவங்களோட குப்பையெல்லாம் இப்போ வெளியேறிட்டுருக்கு. எல்லாமே அவங்க கிளென்ஸ் ஆகிட்டுருக்காங்க. உக்கடமில் இருக்கிற ரிவர்ஸ் எல்லா ரிவர்ஸும் வந்து யமுனா எல்லாரோட வந்து எல்லாருமே பியூரிஃபை ஆகிறாங்க. எர்த்து வந்து ரிஜுவினேட் ஆகிட்டுருக்கு. அவங்க நரிஷ்மெண்ட் அன்பு உணர்றாங்க. அவங்க எர்த்துக்கு அந்த அன்பு கிடைக்குது. அந்த அன்பு கிடச்சிட்ருக்கு. தேங்க்யூ காட். காடுக்கு நன்றி. இப்போ நேரம் நம்மளுக்கு ஃபோக்கஸ் பண்ணுவோம். நம்மளுக்கு அந்த டிவைன் எனர்ஜி நம்ம உடம்புலாம் வந்து பரவுது. சரியா? நம்ம முன்னாடி இருக்கோம். ஒரு 1 அடி 2 அடியில் சின்னதாக நினச்சிக்கோங்க. பாருங்கள், உங்கள் கண்ணு முன்னாடி அந்த கடவுளோட ஒளி உங்கள் உடம்பு முழுசாக பரவுது. அந்த எனர்ஜி அப்படி இருக்குது, ஃப்ரண்ட்டு பேக்கு. இப்போ என்னதுன்னு சொல்லணும். இன்றைய நாள் எனக்கு கொடுத்த இந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி. இன்று நான் சந்தித்த அனைவருக்கும் நன்றி. இன்று எனக்கு நடந்த நல்லவைகளை நான் பாடமாக நல்ல நினைவுகளாகவும் சந்தோஷமான நினைவுகளாகவும் எது நான் கற்றுக்கொள்ள வேண்டியிருந்ததோ அதை பாடமாக ஏற்றுக்கொள்கிறேன். இன்று நான் சந்தித்த அனைவருக்கும் எனது அன்பு கலந்த ஆசீர்வாதங்கள். நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். நான் மிகவும் ஆரோக்கியமாக இருக்கிறேன். நான் மிகவும் அன்போடு இருக்கிறேன். என்னை சுற்றி நேர்மையான சக்திகளும் நேர்மறையான எண்ணங்களும் சூழ்ந்துள்ளன. இதற்கு பிரபஞ்சத்திற்கு நன்றி, கடவுளுக்கு நன்றி. நான் வாழ்க்கையில் நான் ஆசைப்பட்ட அனைத்தையும் அடைந்து விட்டேன். இதற்கு பிரபஞ்சத்திற்கும் கடவுளுக்கும் எல்லா மகா யோக சித்தர்களுக்கும் எனது பரமானந்த நன்றிகள். நான் மிகவும் புத்திசாலி, பலசாலி, தெளிவாக யோசிக்கிறேன். என் உடல் மனம் எப்பொழுதும் நிலையான நிலையில் கடவுளின் அன்போடு நல்ல நேர்மறையான மிகவும் நல்ல எண்ணங்களை, மற்றவர்கள் மீதும் நல்ல எண்ணங்களை நான் நினைக்கின்றேன். அதற்கு பிரபஞ்சத்திற்கு நன்றி, கடவுளுக்கு நன்றி. நான் என்னால் அல்ல, உங்களின் அருளால் நான் பல பேருக்கு உதவி செய்கிறேன். பல பேரின் வாழ்க்கையை மாற்றியிருக்கிறேன். அதற்கு பிரபஞ்சத்திற்கு நன்றி. இப்போ நம்மளோட எண்ணங்கள், நம்ம ஆசைகளை நினச்சி அதை நடந்துருச்சுன்னு சொல்லி பிரபஞ்சத்திற்கு நன்றி சொல்லுவோம். ஒளி அப்படியே போயிட்டுருக்கு நம்ம மேலே.
இப்போ கொஞ்ச நேரம் கிரவுண்ட் சக்கராவை கவனிங்க. உங்கள் மேலே இருக்கிற சக்கராவை அமைதியாக கவனிச்சிட்ருங்க.